குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். படம் பார்க்கலாமா? அப்படியே ரூரல் எக்கானமி பார்த்துட்ருக்குறோம். கிராம பொருளாதாரம் அதனுடைய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்ருக்குறோம். என்னென்ன இதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்லாம் பார்த்துட்ருந்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்னு சொன்னோமா, சிறுதொழிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். இப்போ ரூரல் இன்டெபிடென்ட்னஸ், ஊரக கடன்கள், அதாவது கிராமத்தில் உள்ள மக்களுடைய கடன் சுமை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா மக்கள் விவசாயிகள் ஊருக்கே சாப்பிட போடுறவங்க தான். ஆனால் கடன் சுமையில் எவ்வளவோ பேர் தற்கொலை கொண்டு சாகுறாங்க நம்ம படிச்சுட்ருக்குறோம். அது எல்லாம் என்ன காரணங்கிறத தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கிளியராக பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரூரல் இன்டெபிடென்ட்னஸ் refers to the situation of the rural people unable to repay the loan accumulated over a period. அதாவது ரூரல் இன்டிபெண்டன்ஸ்னு சொல்லக்கூடியது, கிராம கடன் சுமைன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், சுச்சுவேஷன் ஆஃப் ரூரல் பீப்புள், கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, திறனற்றவர்களாக வாங்கிய கடனை திரும்ப குறிப்பிட்ட காலத்தில் வட்டியோடும் முதலோடும் திரும்பி செலுத்த இயலாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதையே ஊரக கடன் சுமை என்று கூறலாம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூரல் இன்டெபிடென்ட்னஸ் இண்டிகேட்ஸ் த வீக் ஃபினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இங்கே இருக்கக்கூடிய இந்த கடன் சுமை, ஊரக கடன் சுமையானது எதை சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு அமைப்பு ரீதியான கடன் வழங்கப்படும் தன்மை இன்னும் இல்லாமல் இருப்பதையே காட்டுகின்றது. நம்ம நாட்டில் போதுமான அளவுக்கு சரிவான கடன் வழங்கும் முறை இல்லாமல் இருப்பதையே காட்டுகின்றது. அதாவது இன் ரீச்சிங் த நீடி ஃபார்மர்ஸ், கடன் தேவைப்படுகின்ற விவசாயிகளுக்கும் நிலமற்ற லேண்ட்லெஸ் பீப்புள்ஸ், நிலமற்ற தொழிலாளர்களுக்கும் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், வேளாண் தொழிலாளர்களுக்கும் ஒரு அமைப்பு ரீதியாக ஃபினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம நாட்டில் ஒரு சரியான அமைப்பு ரீதியான கடன் வழங்கும் முறை இல்லாமல் இருப்பதே ஊரக கடன் சுமை காரணமாக இருக்கிறதாக கூறப்படுகின்றது. இதில் இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க பாரு, ஒரு சின்ன பிக்சர் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு பெரியவர் அப்படியே கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாருன்னு. இதுதான் கிராம மக்களுடைய நிலைமையாக இருந்துகிட்ருக்குது. வானம் பார்த்த பூமின்னு வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது மழை வந்தால் தான் அவங்களுக்கு போட்ட விவசாயத்தை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் என்னாகும், விவசாயம் பொய்த்து போயிடும், அவங்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதான் அந்த ஒரு சிம்பிளில் காட்டியிருக்காங்க. த ஃபார்மர்ஸ் பாரோ லோன் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ், விவசாயிகளுக்கு கிராம மக்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக கடன் தேவைப்படுகின்றது. லைக் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ், வேளாண் தொழில்களை செய்வதற்கும், உலர்றது, விதைக்கிறது, அறுவடை இது மாதிரிவைகளுக்காகவும். சப்போர்ட்டிங் த ஃபேமிலி இன் த லேண்ட் சீசன், அதாவது ஊதியம் இல்லாமல் வருமானம் இல்லாத நாட்களில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும், அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இன் த ரீசன்ட் இயர்ஸ், அண்மை காலங்களில் மூலதன பண்டங்கள், டிராக்டரு, புல்டோசர் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இது மாதிரியான கருவிகள் வாங்குவதற்கும். எக்ஸம்ஷன் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ், அதாவது கொண்டாட்டங்களுக்காகவும், தேர் திருவிழா, பண்டிகை போடுறது, அதே மாதிரி கல்யாண காதுகுத்தலர்கள் இவைகளுக்காகவும். லிக்கர் கன்சம்ஷன் அண்டு மெடிசன்ஸ், மது அருந்துதல், கடன் வாங்கி தண்ணடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி விஷயத்துக்காகவும். மெடிசன்ஸ், மருந்து செலவுகளுக்காகவும். கோன் இன்க்ரீஸிங் வித்தவுட் எனி லிமிட், எந்த ஒரு வரம்புமே இல்லாமல் எவ்வளோ வட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கடன் வாங்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. டியூ டு லோயர் இன்கம், ஏற்கனவே குறைவான வருமானத்தில் இருக்கிறதன் காரணமாக த வில்லேஜர்ஸ் ஆர் அன்ஏபிள் டு ரீபே த லோன்ஸ் ஆர் பே த பெண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஏற்கனவே என்ன இருக்குது, குறைவான வருமானத்தில் இருக்கிறதுனால கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமையும், அதே சமயம் கடனுக்கு வட்டியை கூட திருப்பி கொடுக்க முடியாமையும், அசலை விட்டு வட்டியை கூட திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே கடன் சுமை அதிகமாகுது. இதில் ஒரு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் சோசியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் SECC, அதாவது சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக ஜாதி அடிப்படையில் கணக்கெடுக்கப்பட்டதில் SECCங்கிற அமைப்பில், அதாவது சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா, சென்சஸ், இதை தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கணக்கெடுக்கிறதுல 2015 எடுத்ததில் என்ன இருக்குன்னு சொன்னால், அரவுண்ட் 73% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் இந்தியா ஆர் ரூரல், கிராமப்புறங்கள் கிட்டத்தட்ட 73% மக்கள் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. ஓகேவா? அதில் 18.5% ஆர் ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், 18% மக்கள், 18.5% மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும், அண்டு 11% பிலாங் டு த ஷெட்யூல்டு ட்ரைப் SC/ST இருந்து கொண்டிருப்பதாக கணக்கு கூறுகிறது. 73% 18.5 SC மக்களும்,
அதாவது வருமானத்தில் குறைந்தவர்களாகவும் 11% பிலாங் டு த எஸ்சி ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடி மக்கள் சொல்கிறாங்களே இவர்களும் கிராமத்தில் இருப்பதாக ஒரு கணக்கு கூறுகின்றது. ஏற்கனவே வறுமையிலும் பற்றாக்குறையின் காரணமாகவும் வருமானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டக்கூடிய இவர்கள் மேலும் மேலும் கடன் வாங்குவதன் மூலமாக என்ன ஆகுது, உண்மையிலேயே அவர்கள் மிகவும் சுரடா துயரத்துக்கு ஆளாகின்றார்கள். திருப்பி தர முடியாமல் தற்கொலை எண்ணத்துக்கெல்லாம் போகிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா வாழ்வாதாரம் இல்லாமல் அரசாங்கத்தால் போதுமான உதவிகள் பெற முடியாமல் கொடுக்குறேன்னு விளம்பரம் எல்லாம் உண்மையில் நிறைய கொடுக்கறது கிடையாது. இதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஸோ இவங்கெல்லாம் அடிப்படையாக பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் பொருளாதார ரீதியாக ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருப்பது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேட்டா ஆஃப் த நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது தேசிய மாதிரி ஆய்வு அமைப்புன்னு சொல்லக்கூடிய NSSO 2002-2003 ஆய்வின்படி அதனுடைய புள்ளிவிவரத்தில் ரிவீல்ஸ் தட் ஒன்லி about 30% ஆஃப் த புவர் borrower get credit from the formal banks. வெறும் 30% மக்கள் தான் ஒரு அமைப்பு ரீதியான அரசாங்கத்திற்கு உட்பட்ட, அதாவது அரசாங்க அமைப்பிலான வங்கிகள், கூட்டுறவு சங்கம் இவைகள் மூலமாக கடன் பெறுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தனியார்கிட்ட கடன் வாங்கிட்டு அவதிப்பட்டுக்கிறாங்க. அக்கார்டிங் டு த ஆல் இண்டியா டெபிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே AIDS, அதாவது அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, 2002 த ஷேர் ஆஃப் institutional credit has declined from 66.3% in 1991 to 57.1% in 2002, with a corresponding increase in formal channels of credit RBI. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியது இந்த ஆய்வை சொல்லியிருக்கு 2006. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தேசிய அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு சர்வே ஆய்வு அமைப்பு இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஷேர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டு, இந்த முறையான அமைப்புலேருந்து கடன் வாங்கி பண்ணிருக்காங்க இல்லையா, அது 66.3% இருந்தது. முறையாக கடன் வாங்கிட்டு இருந்தது 1991 என்ன இருக்குது, 66.3% இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முறையான அமைப்பில் வங்கிகள்லையும் கூட்டுறவு அமைப்புகள்லையும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையும் கடன் வாங்கிட்டு இருந்தவங்களுடைய அளவானது 66.3 இருந்து 57.1% 2002 குறைஞ்சிருக்கு. 91 வரைக்கும் 66.3 இருந்தது. 57.1 என்ன இருக்குது, 57% 2002 குறைஞ்சிருக்குது. அப்போ என்ன அர்த்தம், முறையான ஒரு உதவி அரசாங்க ரீதியான அமைப்புகள் இருந்து கடன் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனதையே குறிக்கின்றது. வித் ஏ கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் இன் ஃபார்மல் சேனல்ஸ் ஆஃப் கிரெடிட், அதாவது ஒரு அமைப்பு ரீதியான இடத்துலேருந்து வாங்கினது குறைஞ்சிட்டு இருக்குதுங்கிறத RBI சுட்டி காட்டுகின்றது. அப்போ என்ன அர்த்தம், அரசாங்கத்தின் செயல்பாடு இன்னும் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமான கடன் வாங்குறதுக்கு அரசாங்கம் கடன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் தனியார்கிட்ட போய் கடன் வாங்கி ஒன்றுக்கு பார்த்தா வட்டியை கட்டி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெபிட்னஸ், ஊரக கடன்களுடைய இயல்புகள் என்ன, அதனுடைய தன்மை என்ன. நியர்லி 3/4 ஆஃப் ரூரல் ஃபேமிலிஸ் இன் த கண்ட்ரி ஆர் இன் டெபிட், அதாவது கிட்டத்தட்ட 4/3 குடும்பங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாட்டில் கடன் தொல்லையால் அவதித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4/3 பேர் கடனில் அவதிப்பட்டு இருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் டெபிட் இஸ் ஹெவியர் இன் த கேஸ் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ். த அமௌண்ட் ஆஃப் டெபிட் இஸ் ஹெவியர் இன் கேஸ் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறிய விவசாயிகள். கல்டிவேட்டர்ஸ் ஆர் மோர் இன்டெபிட்டட் தென் த நான் கல்டிவேட்டர்ஸ், சிறிய விவசாயிகளாகட்டும், உழவு தொழில் செய்பவர்களாகட்டும், சும்மா இது பண்ணுறவங்களாகட்டும், அது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான கடனால் உழவு தொழில் செய்பவர்களை விட நான் கல்டிவேட்டர்ஸ் விடவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது கடன் அளவு அதிகமாக இருக்குது. யாருக்குன்னு சொன்னால் சிறு விவசாயிகளுக்கும் உழவு தொழில் செய்பவர்களுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கல்டிவேட்டர்ஸ் விடவும், அதாவது இந்த விவசாயம் பண்ணுறாங்களே அவங்களையெல்லாம் விடவும் மிக அதிகமான முறையில் சிறு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. கூலி தொழிலாளர்கள் ஒரு வகையில் பரவாயில்ல, நிலம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்காங்களே வருமானம் இல்லாமல் அவங்க தான் நம்ம மோசமானவங்க சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டெபிட்ஸ் டேக்கன் ஆர் ஷார்ட் டேர்ம் அண்ட் ஆஃப் அன்ப்ரொடக்டிவ் நேச்சர், பெரும்பாலான கடன்கள் என்னவாக இருக்குது, குறுகிய கடன்களாகவும் உற்பத்திக்கு பயன்படாத கடன்களாகவும் இருக்கின்றது. உற்பத்தி பண்ண அர்த்தம் செய்கிறதுல ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் அதுலேருந்து ஒரு பாதியாவது லாபமாக வரணும், உற்பத்தி வரணும். முழுக்கவே ஒன்றுமே இல்லாமல் போய்ட்டு என்னாகும்,
இப்போ தண்ணீருக்காக கடன் வாங்குறது, கல்யாணம், காது குத்து, திருவிழாக்கள் நடத்துறதுக்கு கடன் வாங்கினா அது என்னவாக இருக்கும்? உற்பத்திக்குரியதாக இருக்குமா? இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன வருது? கடன் அப்படியே நின்றது, வட்டியோடு சேர்ந்துருது. இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அன்ப்ரொடக்டிவிட்டி அண்டு ஷார்ட் டேர்ம். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெபிட்ஸ் ஹேவிங் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஹை. இதில் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அதிகபட்சமான வட்டிக்கு வாங்குகிற கடன் தான் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமானதாக இருக்குது. கல்யாணத்துக்கு, காது குத்துக்கெல்லாம் வாங்குறாங்க இல்லையா? நிறைய எவ்வளோ கடன் வட்டி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? குறுகிய கொடுக்க முடியலன்னு சொல்லி இருக்கிற வீடு, தோட்டம் இதெல்லாம் அடமானம் வச்சிட வேண்டியது. முழுகி போச்சுன்னா அப்புறம் அனாதையாக நிற்கிறது. இது மாதிரியானதெல்லாம் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜஸ் ஆர் indebted டு ப்ரைவேட் ஏஜென்சிஸ், பர்டிகுலர்லி மணி லெண்டர்ஸ். பெரும்பாலும் அதிகப்படியான கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தனியார்கிட்ட, ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கிட்ட தான் அதிகமான வட்டி கடன் கொடுக்குறாங்க இல்லையா? வேறு வழி இல்லாமல் அரசாங்கத்தை ரிமூவ் பண்ணால் என்னது சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பல விதமான லஞ்சம் அதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரே வழி என்ன பண்ணுறாங்க? தனியார்கிட்ட போய் வட்டி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வட்டிக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க, அவதிப்பட்டுருக்காங்க. இதுதான் கிராம மக்களுடைய கடனுடைய தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேசஸ் ஃபார் ரூரல் இன்டெபிடட்னஸ். இதற்கான காரணங்கள் என்னவோ இருக்க முடியும்?